ஊடக நண்பர்களுக்கு வணக்கம். இன்று முதல் எமது ஊடக வலைத்தளத்தில் அதாவது இலங்கை மற்றும் உலகம் சார்ந்த அனைத்து நாடுகளும், குறிப்பாக எமது அயல் நாடான இந்தியா உட்பட நடக்கின்ற முக்கியமான செய்திகளை, முக்கியமான தகவல்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு நான் தயாராக இருக்கிறேன். குறிப்பாக இது ஒரு கண்ணோட்டமாக அமையும். அதே போன்று வார இறுதியிலும் இந்த வாரத்தில் நடந்த முக்கியமான சம்பவங்கள் தொடர்பாகவும் நான் கலந்துரையாட தயாராக இருக்கிறேன். முக்கியமாக இப்போ இந்தியாவுக்கோ உலக நாடுகள் எல்லா நாடுகளுக்கோ ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு செய்தியாக இருப்பது அமெரிக்காவின் வரி விதிப்பு. அதாவது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் உலக நாடுகளுக்கு தனது வரி விதிப்புகளை மேற்கொண்டு வருகின்றார். அந்த வகையில் இலங்கை மீதான வரி விதிப்பும் இன்று முதல் அமலாகும் என்ற ஒரு தகவலும் இருக்கிறது. இது குறிப்பாக தற்போது இந்தியாவுடன் அவருக்கு என்ன கோபமோ தெரியாத இந்தியாவுக்கு மேலும் 25% வரி விதிப்பை மேற்கொள்கின்றார். அதே போன்று இந்தியாவுக்கு கூடுதலாக 25% வரி இருப்பதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்திருக்கின்றார். இதன் மூலம் தமது பொருட்களுக்கான வரி 50% அதிகரிக்கும். அதாவது ஏற்கனவே 25% வரி அதிகரிப்பு இருந்தது. தற்போது இன்னும் 25% வரி விதிப்பு மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. உக்ரைன் மீது தாக்குதல் நடத்தும் ரஷ்யாவிடம் இந்தியா தொடர்ந்தும் மசகு எண்ணெய் வாங்கி வந்தது. இந்த விஷயம் அமெரிக்காவுக்கு ஒரு பாரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. இதனால் இந்திய பொருட்களுக்கு 25% வரியும், ரஷ்யாவுடன் கூடுதலாக வர்த்தகம் மேற்கொள்வதால் கூடுதலாக அபராதம் விதிப்பதாகவும் சமீபத்தில் அவர் அறிவித்திருந்தார். முதலில் ஆகஸ்ட் 1 அமலாகும் என்றும் அவர் இந்த அறிவிப்பு நாளை வரை ஒத்திவைக்கப்பட்டிருப்பதாகவும் கூறியிருக்கின்றார். இந்த நிலையில் நேற்று ட்ரம்ப் அளித்த பேட்டியில் ரஷ்யாவிடம் மசகு எண்ணெய் வாங்குவதை அந்த நாடு, அதாவது இந்தியா, நிறுத்தாததால் அடுத்த 24 மணி நேரத்தில் இந்த வரியை மேலும் கடுமையாக போவதாகவும் கூறியிருக்கின்றார். இதன் மூலம் அடுத்த 24 மணி நேரத்தில் முடிவை மாற்றிக்கொள்ளும்படி நெருக்கடி கொடுத்திருக்கின்றார். அதாவது ரஷ்யாவிடம் எரிபொருளை கொள்வனவு செய்வதை, அதாவது அதிகப்படியான கொள்வனவை மேற்கொள்வதை நிறுத்திக் கொள்ள வேண்டும், தம்மிடம் இதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு அழுத்தத்தை அமெரிக்க ஜனாதிபதி இந்தியாவுக்கு வழங்கியிருப்பதாகத்தான் இந்த செய்தி இருக்கிறது. இந்தியாவுக்கு கூடுதலாக 25% வரி விதிப்பதாக ட்ரம்ப் அறிவித்திருப்பதை அடுத்து ஏற்கனவே 25% வரி விதிக்கப்பட்டிருப்பதாகவும் அந்த செய்தியில் இன்னும் குறிப்பிடப்படுகிறது. அதாவது இந்த வரி மூலம் இந்திய பொருட்களுக்கான வரி 50% அதிகரிக்கப்பட இருப்பதாகத்தான் அந்த செய்தியில் சுட்டிக்காட்டப்படுகிறது. இவ்வாறு அமெரிக்க ஜனாதிபதி கூறும் இந்த நிலைப்பாடு இருக்கும் போது இந்தியா தமது பதிலை அளிக்க வேண்டிய கட்டுப்பாடு இருக்கிறது. அதன் மூலம் இந்திய இறக்குமதி பொருட்களுக்கு 50% வரியை அமெரிக்கா விதிப்பது அந்த உத்தரவு ஒரு நியாயமற்ற செயல் என்று இந்திய மத்திய அரசு தமது அறிக்கையில் கூறியிருக்கிறது. அமெரிக்காவின் வரி உயர்வு குறித்து வெளியுறவுத்துறை அமைச்சகம் வெளியிட்டிருக்கின்ற அந்த அறிக்கையில் தான் இந்த விடயம் கூறப்படுகிறது. சமீப நாட்களாக ரஷ்யாவிலிருந்து மசகு எண்ணெய் இறக்குமதி செய்வதை அமெரிக்கா குறிவைப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. அதாவது உக்ரைன் ரஷ்யா அந்த மோதல் போக்கை அடுத்து தான் இந்த தாக்கங்கள் இங்கு ஏற்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. இந்தியா தனது தேச நலன்களை பாதுகாக்க தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் எடுத்து வருவதாகவும், சந்தை காரணிகளை அடிப்படையாக கொண்டு இந்தியாவின் இறக்குமதி உள்ளதாகவும் ஏற்கனவே அமெரிக்காவுக்கு தெளிவுபடுத்தியிருப்பதாகவும் அந்த செய்தியில் சுட்டிக்காட்டியிருக்கிறது. மேலும் 140 கோடி மக்களின் எரிசக்தி பாதுகாப்பை உறுதி செய்யும் நோக்கத்தோடு இந்தியா செயல்படுவதாகவும் விளக்கம் அளித்திருக்கிறது. இதுதான் அந்த செய்தியில் சுட்டிக்காட்டத்தக்கதாக இருக்கிறது. அந்த வகையில் அடுத்து அமெரிக்காவுடன் இன்னும் இறுதி ஒப்பந்தம் எதுவும் எட்டப்படவில்லை என்றும் இலங்கை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இன்று தெரிவித்திருக்கின்றார். அமெரிக்காவுடன் எந்த ஒரு விடயத்திலும் இலங்கை இறுதி உடன்பாட்டை எட்டவில்லை என்றும் எந்த ஒப்பந்தங்களிலும் கையெழுத்திடவில்லை என்றும் அவர் கூறியிருக்கின்றார். நாடாளுமன்றத்தில் சிறப்பு அறிக்கை ஒன்றை வெளியிட்ட அவர் இருதரப்பினரும் சில விடயங்களில் உடன்பாடுகளை எட்டிருந்தாலும் இறுதி உடன்பாடு இன்னும் எட்டப்படவில்லை என்றும் அவர் கூறியிருக்கின்றார். இருப்பினும் பேச்சுவார்த்தைகளின் விளைவாக வரி 44% இருந்து 20% குறைக்கப்பட்டது என்றும் இது அமெரிக்காவுடன் எட்டப்பட்ட ஒப்பந்தங்களில் ஒரு முக்கிய விளைவாகும் என்றும் ஜனாதிபதி கூறியிருக்கின்றார். சில HS குறியீடுகள் வெளியிடப்பட வேண்டும் என்றும் சம்பந்தப்பட்ட தரப்பினரோடு கலந்துரையாடி முடிவு எடுக்கப்படும் என்றும் அவர் கூறியிருக்கின்றார். அத்தோடு வாகன இறக்குமதிகள் எந்த இடையூறும் இல்லாமல் தொடரும் என்றும் வரி உயர்வுகள் எதுவும் திட்டமிடப்படவில்லை என்றும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இன்று
நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போது இதனை கூறியிருக்கின்றார். வாகன இறக்குமதி நிறுத்தப்படும் என்ற வதந்திகளில் எந்த உண்மையும் இல்லை என்றும், இந்த ஆண்டு நீங்கள் வாகனம் ஒன்றை வாங்க முடியாவிட்டால் அடுத்த ஆண்டு நீங்கள் வாகனம் ஒன்றை வாங்க முடியும் என்றும் எதுவும் மாறாது என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார். சில நபர்கள் தவறான கூற்றுகளால் பொதுமக்களை தவறாக வழிநடத்த முயற்சிப்பதாக ஜனாதிபதி குற்றம் சாட்டியிருக்கின்றார். மேலும் தற்போதைய கொள்கையை மாற்றும் எண்ணம் அரசாங்கத்துக்கு இல்லை என்றும் அவர் ஒரு உறுதிப்பாட்டை வழங்கியிருக்கின்றார். இது அமெரிக்காவுடன் இலங்கைக்கு இருக்கின்ற உறவுகள், அதே போன்ற அமெரிக்காவின் வரி விதிப்புகள் இன்னும் இன்றுதான் இலங்கையில் அமுலாக இருக்கின்றது. இந்த நிலைமையும் எதிர்காலத்தில் பல தாக்கங்களை ஏற்படுத்தலாம். இலங்கையும் வெளிநாடுகளில் இருந்து பல பொருட்களை இறக்குமதியும் செய்கின்றன, இலங்கை பொருட்கள் ஏற்றுமதியும் செய்யப்படுகின்றன. இலங்கையின் பல முக்கியமாக தேயிலை உட்பட ஏனைய பொருட்கள் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. அது போன்ற அமெரிக்கா, இந்தியா, சைனா போன்ற நாடுகள் இலங்கையின் பெரும்பாலான ஏற்றுமதி பொருட்களை இறக்குமதி அதாவது அவர்கள் இறக்குமதி செய்து கொள்கின்ற மிகப்பெரிய சந்தையாக இருக்கின்றவையும் இலங்கைக்கு இந்த ஒரு வரி விதிப்பு சற்று தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலைமை இருக்கிறது. இன்னும் ஒரு செய்தியை பார்த்தால், உள்நாட்டு முதலீடுகள் கடந்த ஆண்டை விட இந்த வருடம் 18% அதிகரித்துள்ளதாகவும், இது பதிவு செய்யப்பட்ட சிறந்த ஆண்டாக இருக்கலாம் என்றும் குறிகாட்டிகள் தெரிவிப்பதாக ஜனாதிபதி இன்று நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போது கூறியிருக்கின்றார். 2025ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் 4.5 டிரில்லியன் வருமானத்தை கணித்துள்ளதாகவும், அதே நேரத்தில் பலர் இதை நடைமுறைக்கு மாறான அல்லது கற்பனாவாதமாக, அதாவது கற்பனை ரீதியான ஒரு வாதமாக நிராகரித்த மதிப்பீடாகவும் கூறியிருப்பதாக அவர் கூறுகின்றார். இருப்பினும் உள்நாட்டு இறைவரி திணைக்களம், சுங்க திணைக்களம் மற்றும் கலால் திணைக்களம் ஆகியவற்றில் சீர்திருத்தங்கள், வரி ஏய்ப்பு செய்பவர்களை வரி வளைக்குள் கொண்டு வருவதற்கான முயற்சிகளும் சேர்த்து பலனளித்து வருவதாகவும் அவர் கூறுகின்றார். இதன் போது 200 பெரிய வரி ஏய்ப்புகள் செய்பவர்களின் பட்டியலையும் ஜனாதிபதி வெளிப்படுத்தியிருப்பதாகவும் அந்த செய்தியில் கூறுகிறது. அது 100 முதல் 150 பில்லியன் வரிகள் செலுத்தப்படாதவர்கள் இருப்பதாகவும், கவலைப்பட வேண்டாம், உங்கள் முகங்கள் எதுவும் இந்த பட்டியலில் இல்லை என்றும் அவர் நாடாளுமன்றத்தில் தங்களின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மத்தியில் அவர் கூறினார். கூடுதலாக அரசு வங்கிகளில் இருந்து கடன் வாங்கிய 50 பெரிய கடன்களை திருப்பி செலுத்தாதவர்கள் கலந்துரையாடலுக்கு அழைக்கப்பட்டதாகவும் ஜனாதிபதி கூறியிருப்பதாகவும் அந்த செய்தி வந்திருக்கிறது. இது தவிர இன்னும் ஒரு முக்கியமான விடயத்தை கூற வேண்டும். இலங்கை மின்சார திருத்த சட்டம் மூலம் நேற்று நாடாளுமன்றத்தில் 96 மேலதிக வாக்குகளால் நிறைவேற்றப்பட்டது. நேற்று காலை 11:30, நேற்று முற்பகல் 11:30 தொடக்கம் 5 மணி வரை நடைபெற்ற 2வது மதிப்பீட்டு விவாதத்தை தொடர்ந்து வாக்கெடுப்பு நடத்தப்பட்டது. இதில் 121 வாக்குகள் ஆதரவாகவும் 25 வாக்குகள் எதிராகவும் பதிவாகியிருந்தன. பின்னர் குழு நிலையில் திருத்தங்கள் முன்வைக்கப்பட்டு 3வது மதிப்பீட்டில் வாக்கெடுப்பு இன்றி சட்டமூலம் நிறைவேற்றப்பட்டது. இந்த சட்டமூலம் சிலோன் மின்சார சபை CEB 5 அரசு நிறுவனங்களாக மறுசீரமைப்பு செய்யும் திட்டத்தை உள்ளடக்கியது என்றும் கூறப்படுகிறது. உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்புக்கு இணங்க மேற்கொள்ளப்பட்ட திருத்தங்களோடு இது நிறைவேற்றப்பட்டிருப்பதாகவும் அந்த செய்தியில் குறிப்பிடப்படுகிறது. அதேபோன்று இன்னும் ஒரு முக்கியமான செய்தி கூற வேண்டும். இது தற்போது அண்மை காலமாக இலங்கையில் ஒரு சர்ச்சை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்ற, ஒரு அரசியல் ரீதியாகவும் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தி கொண்டு வாத பிரதிவாதங்களுக்கு உட்படுத்தப்பட்ட அதாவது உள்ளாகிய ஒரு சம்பவம். காவல்துறை மா அதிபர் தேசுமத தென்னகோனை அந்த பதவியிலிருந்து நீக்கும் கடிதத்திற்கு ஜனாதிபதி அன்ருகுமார் திசாநாயக்க ஒப்புதல் வழங்கியிருக்கின்றார். அது தொடர்பான பிரேரணை நாடாளுமன்றத்தில் முன்வைக்கப்பட்டு அது நிறைவேற்றப்பட்ட நிகழ்வும் இடம்பெற்றிருக்கிறது. தேசபந்த தென்னகோனை பதவி நீக்கம் செய்வது தொடர்பாக நேற்று முன்தினம் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தின்படி சபாநாயகர் ஜகத் விக்ரமரட்ன இந்த கடிதத்தை ஜனாதிபதியிடம் சமர்ப்பித்திருந்தார். அதற்கமைய தேசபந்த தென்னகோனை பதவியிலிருந்து நீக்குவதற்கு ஜனாதிபதி ஒப்புதல் அளித்திருப்பதாகவும் அந்த செய்தியில் குறிப்பிடப்படுகிறது. அரசியலமைப்பு சபைக்கு போலீஸ் மா அதிபர் பதவிக்கு ஜனாதிபதி ஒருவரை பரிந்துரைத்ததை தொடர்ந்து பெரும்பான்மை ஒப்புதலின் அடிப்படையில் புதிய போலீஸ் மா அதிபர் நியமிக்கப்படுவார் என்றும் கூறப்படுகிறது. இந்த செய்திகள் இவ்வாறு இருக்கின்ற நிலையில் நடப்பாண்டில் முதல் 6 மாதங்களில் விமான எரிபொருள் விற்பனை 21 மில்லியன் லிட்டர்கள் அதிகரித்திருப்பதாக கூறப்படுகிறது.
அதுபோன்று நடப்பாண்டில் இந்த முதல் 6 மாதங்களில் தான் இந்த அதிகரிப்பு ஏற்பட்டிருக்கிறது. கடந்த ஆண்டின் இதே காலப்பகுதியில் ஒப்பிடுகையில் இந்த வளர்ச்சி ஏற்பட்டிருப்பதாகவும் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் நிர்வாக பணிப்பாளர் மயூரா நெத்திகுமார் தெரிவித்திருக்கின்றார். பிராந்தியத்தில் உள்ள மற்ற நாடுகளோடு போட்டி விலைகளை பராமரிப்பதன் மூலம் இந்த விற்பனை அதிகரிப்பை எட்ட முடிந்ததாகவும் அவர் கூறியிருக்கின்றார். அந்த செய்திகள் இவ்வாறு செல்லும் நிலையில் பிரதி பாதுகாப்பு அமைச்சர் அருண ஜெயசேகரவுக்கு எதிராக நாடாளுமன்றத்தில் நம்பிக்கையில்லா பிரேரணை சமர்ப்பிக்கப்பட்டால் அரசாங்கம் அதனை எளிதில் தோற்கடித்துவிடும் என்றும் தேசிய மக்கள் சக்தியின் கொழும்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் லக்ஷ்மண் நிபுணாராய்ச்சி தெரிவித்திருக்கின்றார். நாடாளுமன்றத்தில் அரசாங்கத்திற்கு 159 மக்கள் பிரதிநிதிகள் உள்ளதாகவும் எனவே அரசாங்கத்தால் நம்பிக்கையில்லா பிரேரணை எளிதில் தோற்கடிக்க முடியும் என்றும் அவர் கூறியிருக்கின்றார். மேலும் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் குறித்து சுயாதீன விசாரணை நடத்தப்பட்டு தற்போது இடம்பெற்று வருவதாகவும் அரசாங்கம் அதில் எந்த செல்வாக்கையும் செலுத்தவில்லை என்றும் அவர் கூறியிருக்கின்றார். இந்த சம்பவம் தொடர்பான விசாரணைகளை அமைச்சர் அருண ஜெயசேகரவும் ஆதரவு அளித்துள்ளதாகவும் எனவே எதிர்க்கட்சி நம்பிக்கையில்லா பிரேரணை சமர்ப்பிப்பது தொடர்பாக பொய்யான பிரசாரத்தை பரப்புவதாகவும் அவர் கூறியிருக்கின்றார். இந்த செய்திகள் இவ்வாறு செல்கையில் செம்மணி புதைகுழி அகழ்வில் மேலும் 5 எலும்புக்கூட்டு தொகுதிகள் கண்டுபிடிக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. செம்மணி மனித புதைகுழி அகழ் பணிகள் நேற்று இடம்பெற்ற போது புதிதாக 5 எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டு 3 முற்றாக அகழ்ந்தெடுக்கப்பட்டன. நேற்று செருப்போடு கண்டறியப்பட்ட எலும்புக்கூடு மற்றும் இடுப்பில் தாயத்தோடு கூடிய மற்றொரு எலும்புக்கூடும் இங்கு அடையாளம் காணப்பட்டிருப்பதாக அகழ்ந்து எடுக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. செருப்பு, தாயம், காசு உள்ளிட்ட சான்று பொருட்கள் மீட்கப்பட்டு நீதிமன்ற கட்டுப்பாட்டில் வைக்கப்பட்டிருப்பதாகவும் கடந்த 16 நாட்களில் 68 எலும்புக்கூட்டு தொகுதிகள் மொத்தம் 41 நாட்களில் 133 தொகுதிகளும் அகழ்ந்தெடுக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. இதுவரை 144 எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டிருப்பதாகவும் அந்த செய்தியில் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. இதேபோன்று இலங்கையில் இருந்து இலங்கை செய்திகளை அவ்வாறு பார்க்கும் போது வெளிநாட்டு செய்தி, அதாவது இந்தியா பக்கம் ஒரு செய்தியை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த 14 மீனவர்கள் நேற்று இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட நிலையில் தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ். ஜெயசங்கருக்கு இன்று கடிதம் ஒன்றை எழுதியிருப்பதாக கூறப்படுகிறது. அதில் 80 மீனவர்கள் மற்றும் 237 மீன்பிடி படகுகளை உடனடியாக விடுவிக்க தூதரக நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர் அந்த வலியுறுத்தலை விடுத்திருக்கின்றார். கடிதத்தில் நேற்று அதிகாலை 14 மீனவர்கள் ஒரு இயந்திரமயமாக்கப்பட்ட மீன்பிடி படகு மற்றும் ஒரு பதிவு செய்யப்படாத நாட்டுப்படகுடன் கைது செய்யப்பட்டதாகவும் நடப்பாண்டில் இது 17வது கைது சம்பவமாகும் என்றும் அந்த கடிதத்தில் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. அதுபோன்று அமெரிக்கா பக்கம் சென்றால் அங்கு டொனால்ட் ட்ரம்ப் தான் இப்பொழுது ஒரு முக்கிய கதாபாத்திரமாக இருக்கின்றார். இன்றைய உலக அளவில் பொருளாதாரத்தை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு கதாநாயகனாகவும் அவர் இருக்கின்றார். இறக்குமதி செய்யப்படும் கணினி பாகங்களுக்கு கம்ப்யூட்டர் சிப்ஸ் பார்ட்ஸ் ஆகியவற்றுக்கு 100% வரி விதிப்பதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்திருக்கின்றன. இதனால் அமெரிக்காவில் கணினிகள், ஸ்மார்ட் தொலைபேசிகள், வாகனங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் விலைகள் அதிகரிக்க வாய்ப்பு இருப்பதாகவும் அந்த செய்தியில் சுட்டிக்காட்டத்தக்கதாக இருக்கிறது. இந்த செய்திகள் இவ்வாறு இருக்க நேற்று ஒரு விபத்து இடம்பெற்றது. மேற்கு ஆப்பிரிக்க நாடான கானாவில் நேற்று ஏற்பட்ட உலங்கு வானூர்தி விபத்தில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் எட்வர்ட் ஓமானே போவாமா, சுற்றுச்சூழல் அமைச்சர் அல்ஹாஜி முர்தாலா முகமட் உட்பட 8 பேர் பலியாகி இருப்பதாக அந்நாட்டு அரசின் செய்தி தொடர்பாளர் உறுதிப்படுத்தியிருக்கின்றார். கானாவின் தலைநகர் அக்ராவிலிருந்து அஷாந்தி மாகாணத்தில் உள்ள ஒபுவாசி நகரத்துக்கு இராணுவ உலங்குவானது ஒன்று புறப்பட்ட சில நிமிடங்களில் தொடர்பு துண்டிக்கப்பட்டது. பின்னர் அங்கு வனப்பகுதியில் உலங்குவானது வீழ்ந்து நொறுங்கியிருப்பதாக கூறப்படுகிறது. இந்த விபத்தில் பயணித்த அனைவரும் உயிரிழந்திருப்பதாக இந்த துயர சம்பவம் கானாவில் பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருப்பதாகவும் கூறப்படுகிறது. விபத்து குறித்த விசாரணைகள் தற்போது இடம்பெற்று வருவதாகவும் அந்த செய்தி இருக்கிறது. அந்த செய்திகள் இருக்க அடுத்து ஒரு சினிமா செய்தியை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. யோகி பாபு தெலுங்கு திரைப்படத்துறையில் முதன்முறையாக குர்ரம் பாபி ரெட்டி என்ற படத்தின் மூலம் அறிமுகமாக இருக்கின்றார். தெலுங்கு திரையுலகின் நகைச்சுவை தலைவராக பிரம்மானந்தம் இவரோடு இணைந்து பயணிக்க இருக்கின்றார். இது ஒரு தெலுங்கு திரையுலகத்துக்கும் தமிழ் திரையுலகம், அது கோலிவுட்டுக்கும் டொலிவுட்டுக்கும் இடையிலான ஒரு நகைச்சுவை திரைப்படத்தின் ஊடான ஒரு பாலமாக அமையும். ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான
ஒரு நகைச்சுவை திரைப்படமாக அமையும் என்றும் அந்த திரையுலகினர் கூறுகின்றார்கள். தமிழ் திரைப்படத்துறையில் தனக்கென ஒரு தனி இடத்தை பிடித்திருக்கின்ற நகைச்சுவை நடிகர் யோகி பாபு தற்போது தனது தெலுங்கு சினிமா பயணத்தை குர்ரம் பாபி ரெட்டி என்ற படத்தின் மூலம் தொடங்கியிருக்கிறார் என்றும் அந்த செய்தி வந்திருக்கிறது. எப்போதும் தனது நேர்த்தியான நகைச்சுவையோடு ரசிகர்களை கவர்ந்த யோகி பாபு இப்போது தனது தனித்துவமான நடிப்பை தெலுங்கு ரசிகர்களிடம் கொண்டு வந்து சேர்க்க உள்ளார் என்றும் கூறப்படுகிறது. முரளி மனோகர் ரெட்டி இயக்கும் இந்த படத்தில் நகைச்சுவை லெஜெண்டாக கருதப்படும் பத்மஸ்ரீ விருது பெற்ற பிரம்மானந்தம் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்கின்றார். தமிழ் மற்றும் தெலுங்கு சினிமாவின் 2 நகைச்சுவை ஜாமவான்கள் ஒரே படத்தில் இணைவதன் காரணமாக இந்த படம் திரையுலகில் மிக பெரிய ஒரு எதிர்பார்ப்பை உருவாக்கியிருப்பதாகவும் படப்பிடிப்பு நேரங்களில் பிரம்மானந்தம் மற்றும் யோகி பாபுவுக்கு இடையில் மிகுந்த நட்பு ஏற்பட்டதாகவும் அதாவது பிரம்மானந்தம் தமிழ் திரைப்படங்களில் நடிக்கின்ற காலப்பகுதியில் யோகி பாபுவோடு ஏற்பட்ட ஒரு நட்புறவு இந்த புதிய முயற்சிக்கு ஒரு வழிவகுத்திருப்பதாகவும் நடிகர் பிரம்மானந்தம் தனது வீட்டுக்கு யோகி பாபுவை அழைத்து நேரம் செலவழித்து இருவரும் மனம் திறந்து பேசியிருக்கின்றார்கள். அப்போது தனது வாழ்க்கை அனுபவங்களை பதிவு செய்திருக்கின்ற புத்தகமான நான் பிரம்மானந்தம் என்ற ஒரு புத்தகத்தையும் நினைவு பரிசாக யோகி பாபுவிடம் அவர் வழங்கியிருக்கின்றார். இந்த அனுபவத்தையும் யோகி பாபு தனது நண்பர்களோடும் தனது சினிமா வட்டங்களில் மனம் வந்து பேசியிருப்பதாகவும் கூறப்படுகிறது. தெலுங்கு சினிமா தன்னை இப்படிப்பட்ட அன்போடும் ஆதரவோடும் வரவேற்றது மிக்க மகிழ்ச்சி அளிப்பதாகவும் பிரம்மானந்தம் போன்ற ஒரு பெரிய ஒரு அனுபவமிக்க ஒரு நடிகர் அவரோடு இணைந்து பயணிப்பது தனக்கு பெருமையாக இருப்பதாகவும் அவர் கூறுகின்றார். பிரம்மானந்தம் மற்றும் யோகி பாபு இணையும் குர்ரம் பாபி ரெட்டி திரைப்படம் நிச்சயமாக ரசிகர்களுக்கு ஒரு அதிரடியான நகைச்சுவை விருந்தாக இருக்கும் என்றும் அவர் நம்பிக்கை வெளியிட்டிருக்கின்றார். இந்த திரைப்படம் தொடர்பான மேலும் சில விவரங்கள் எதிர்காலத்தில் வர காத்திருக்கின்றது. அவற்றையும் நாங்கள் உங்களோடு பகிர்ந்து கொள்ள காத்திருக்கின்றோம். இதுபோன்ற இன்னும் செய்திகள், முக்கியமான குறிப்புகள், உலக அளவில் இடம்பெறுகின்ற முக்கிய நிகழ்வுகள் தொடர்பான தகவல்களோடு மீண்டும் உங்களை சந்திப்போம். அனைவரும் சோஷியல் மீடியா சம்பிரதாயங்களை நிறைவு செய்துவிடுங்கள். நன்றி, வணக்கம்.